வணக்கம் அன்பு கூடல் டிவி நேயர்களே. நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது கூடன்குளத்தில் கடந்த 18/4/2025 காலை கூடன்குளம் CSI கால்டுவெல் அரங்கில் வைத்து நடைபெற்ற ஒரு மாபெரும் பூப்புனித நீராட்டு விழா நிகழ்ச்சியை பற்றித்தான் கூடன்குளம் தெற்கு தெரு திரு சங்கரமூர்த்தி பத்மாவதி அவர்களின் பேத்தியும் கூடன்குளம் திரு S சந்திரகுமார் ஜப ரூபி அவர்களின் மகளுமான C ஜான்சி அவர்களுக்கு மஞ்சள் நீராட்டு விழா தாய்மாமன் சீர் நிகழ்ச்சியோடு கூடன்குளம் CSI ஆலய வளாகத்தில் வைத்து கூடன்குளம் குருவானவர் திரு ராபின் வினோ அவர்கள் தலைமையில் சிறப்பு அழைப்பாளராக கூடன்குளம் முன்னாள் குருவானவர் திரு எட்வர்ட் டேனியல் அவர்களும் இணைந்து இந்த ருது சோபன விழாவை அருமையாக நடத்தி முடித்தார்கள். அந்த நிகழ்ச்சியை தான் நாம் இப்போது பார்க்கவிருக்கிறோம். முதலில் கோயிலுக்குள் வைத்து விழா நாயகியான ஃபோட்டோஷூட் நடைபெற்று கொண்டிருந்தது. தாய்மாமன் வருகைக்காக அனைவரும் காத்து கொண்டிருக்கிறார்கள். சாப்பாடும் தயாராகி கொண்டிருக்கின்றது. இப்போது அப்பளம் பொரித்து கொண்டிருக்கின்றார்கள், பாயாசம் வைத்து கொண்டிருக்கின்றார்கள். 2 வகை பாயாசத்தோடு அருமையான வெஜிடேரியன் விருந்தானது தயாராகி கொண்டிருக்கிறது. இதோ ஆரல்வாய் மொழியிலிருந்து தாய்மாமன் தனது குடும்பத்தோடு தன்னுடைய மருமகள் சடங்குக்கு தேவையான வாழைக்குலை, மாலை மற்றும் பட்டு சேலை மற்றும் தங்க பரிசுகளோடு வந்துவிட்டார்கள். இதோ விழாவானது ஆரம்பம். தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவர், சகலத்தையும் நன்மையாக எங்களுக்கு அருள் செய்யக்கூடிய நல்லவர், அருமையான சந்திரகுமார் தேவவி தந்தையினருக்கு நீர் அருமையாக இரண்டு பிள்ளைகளை கொடுத்து அருமையான மகள் ஜான்சி தன்னுடைய குழந்தை பருவத்தில் இருந்து வாழ்வு பருவத்திற்குள்ள பிரவேசிப்பதற்கு அருள் புரிந்து நன்மை செலுத்துகிறோம். நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அப்பா, நாளிலும் அருமையான மகளை வாழ்த்தும்படியாக நாளில் வந்திருக்கிற உறவுகள், இனஜன பண்புகள் ஒவ்வொருவருடைய வாழ்த்துகளும் ஜெபங்களும் உம்மால் அங்கீகரிக்கப்படுவதற்கு ஆண்டவர் அருள் புரிவீராக. கிருபை நிறைந்த கர்த்தர் இந்த நிகழ்வை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் கொடுப்பீராக. அவனுக்கு அணிவிக்கப்பட போகிற மாலை, அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதியும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில், ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில், வானதூதர் மலர் மாலை அணிவிப்பு. இப்போது தாய்மாமா ரூபன் அவர்கள் தனது மருமகள் ஜான்சிக்கு மலர் மாலை அணிவித்து இந்த பூப்புனித நீராட்டு விழா நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கிறார். பிரியமானவரே, உன்னாத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. கூடன்குளம் உதவி குருவானவர் அவர்கள் பாடம் வாசிக்க தொடர்ந்து முன்னாள் குருவானவர் திரு எட்வர்ட் டேனியல் அவர்கள் ஆசிரியரை வழங்குவார்கள். கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், துரத்துண்ட இஸ்ரவேலரை கூட்டி சேர்க்கிறார். இருதயம் பொருள் கொண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். அவர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பெயரிட்டு அழைக்கிறார். நம்முடைய ஆண்டவர் பெரியவர், மகா பலமுள்ளவருமாய். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலும் யாவரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். அருமையான அன்பு மகள் ஜான்சி, கர்த்தர் கொடுத்திருக்கின்ற ஒரு புதிய பருவத்திற்காக நாம் கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். அது மாத்திரமல்ல, சிறு பிராயத்திலிருந்து இளமை பிராயத்துக்குள்ளதாக ஒரு உன்னதமான தேவ திட்டம் நிறைவேறும்படியாக கர்த்தர் இந்த ஆசீர்வாதமான பருவத்தை தந்திருக்கின்றார். அதற்காக நாம் கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். இப்பொழுது அருமையான அந்த மகளுக்கு ஒரு சில ஆலோசனைகளை நாம் வேதத்தின் அடிப்படையிலிருந்து நான் கூற விரும்புகின்றேன். நாம் வாசித்த 147 சங்கீதத்திலே கர்த்தரை துதியுங்கள், ஏன் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்பதை
நாம் இந்த வசனத்திலே வாசிக்கும் பொழுது ஏராளமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் ஆண்டவரை துதிக்கணும் அப்படின்னா 139 சங்கீதத்தின் 14 வசனம் சொல்கிறது, நாம் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடினால். சரினா, ஏன் ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்று சொன்னால், you are wonderfully made by God. ஆண்டவராலே அதிசயமாக அவருடைய அற்புதத்தினுடைய ஒரு மகுடமாக நீ உருவாக்கப்பட்டிருக்கிறார். சரினா, அதற்காக நீ கர்த்தரை ஸ்தோத்திரி. தொடர்ந்து நம்முடைய குடங்குளம் முன்னாள் குருவானவர் திரு எட்வர்ட் டேனியல் விழாநாயகி ஜான்சிக்கு ஆசிரியரை வழங்கி கொண்டிருக்க அதை அவளோடு கவனித்து கொண்டிருந்தார்கள் நம்மளுடைய சிஎஸ்ஐ ஆலய பெருமக்கள் மற்றும் கூடன்குளம் உறவினர்கள், நண்பர்கள், ஆரல்வாய்மொழி உறவினர்கள் என அனைவரும் வந்து இந்த நிகழ்ச்சியை கௌரவித்தார்கள். திரு சந்திரகுமார் அவர்கள் கூடன்குளம் சேகர கமிட்டியில் ஒரு மெம்பர் என்பதால் அனைத்து மெம்பர்களும் வருகை தந்து இந்த விழாவை சிறப்பித்தார்கள். மற்றும் ஆலயத்தின் அனைத்து உறுப்பினர்களும் இங்கே வந்திருந்து இந்த பூப்புனித நீராட்டு விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்து விழாநாயகிக்கு பரிசளித்து வாழ்த்தினார்கள். தொடர்ந்து குருவானவர் ஆசிரியரை முடிக்க நம்முடைய இன்றைய குருவானவர் திரு ராபின் வினோ அவர்கள் ஆசீர்வாத ஜெபம் செய்து இந்த பூப்புனித நீராட்டு விழா நிகழ்ச்சியை நடத்தி முடித்து தொடர்ந்து விழாநாயகிக்கு குடும்பமாக சிலுவையிட்டு ஆசீர்வாதம் செய்து அவர்களோடு இணைந்து புகைப்படமும் வீடியோவும் எடுத்துக்கொண்டு விருந்துண்டு வீட்டுக்கு செல்கிறார்கள். தொடர்ந்து அனைத்து உறவினர்களும் மேடைக்கு வந்திருந்து விழாநாயகியை வாழ்த்தி புகைப்படம் எடுக்கும் காட்சியை தொடர்ந்து பாடலோடு பாருங்கள். எங்களை பிரமிக்கத்தக்க விதமாக உருவாக்கினவராய் காணப்படுகிறேன். அருமையான மகள் ஜான்சி தன்னுடைய குழந்தை பருவத்தில் இருந்து வாலிப பருவத்திற்குள்ளே பிரவேசிப்பதற்கு சரீர பிரகாரமாக நீ கொடுத்த வளர்ச்சியை எண்ணி குடும்பத்தார் ஆண்டவர் என்னுடைய மகளுக்கு செய்த நன்மையிலே நீங்களும் சந்தோஷப்பட்டு கழிகூர்ந்து அவளை வாழ்த்துங்கள் என்று சொல்லி இந்த நாளிலே எல்லாரையும் அழைத்து விழா நடத்தி கொண்டிருப்பதை அறிந்திருக்கிறீரப்பா. அருமையான உறவுகள், சொந்த பந்தங்கள், நண்பர்கள் ஒவ்வொருவரும் அருமையான குடும்பத்தாரை வாழ்த்துகிற வாழ்த்துகளின்படி அவளுடைய வாழ்வு எல்லாவற்றையும் பலப்பட ஸ்திரப்பட கிறிஸ்தவர் பக்தியிலே ஒழுக்கத்திலே தன்னை முழுவதுமாய் காத்துக்கொள்ள அறிவிக்கிறார். நம்மளை கூட விசேஷமாக நண்பு மகள் ஜான்சியோடு என்று உழைத்திருப்பதாக என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பிரசனாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல வரவாதே. ஆம். இப்போது பூப்புனித நீராட்டு விழா ஆராதனை நிகழ்ச்சி முடிவுற்று தொடர்ந்து வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. விழாநாயகி ஜான்சியை குடங்குளம் குருவானவர் திரு ராபின் வினோ அவருடைய மனைவி மற்றும் குழந்தைகள் மற்றும் முன்னாள் குருவானவர் திரு எட்வர்ட் டேனியல் மற்றும் அவருடைய மனைவி மற்றும் குழந்தைகள் மற்றும் உதவி குருவானவர் மற்றும் சபை ஊழியர் ஆகியோர் தனது குடும்பத்தோடு ஜான்சியை வாழ்த்தி கொண்டிருக்கின்ற காட்சியைத்தான் நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். தொடர்ந்து குருவானவர்களோடு இணைந்து வாழ்த்த மேடைக்கு வந்திருப்பவர்கள் கூடங்குளம் டிசி திரு ஜெய் அவர்கள் மற்றும் அவர்களோடு இணைந்து கூடங்குளம் சிஎஸ்ஐ கமிட்டி மெம்பர்கள் அதாவது ஜான்சி அவர்களின் தந்தை திரு சந்திரகுமார் அவர்கள், திரு தாமஸ் அவர்கள், திரு பிரசன்னகுமார் அவர்கள், ஆல்வின் அன்பு நண்பர்கள் திரு ஆஸ்டின் ஆசிரியர் மற்றும் ராஜா ஆசிரியர்கள் அவர்கள் இணைந்து வாழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள். இப்போது திரு தாமஸ் அவர்கள் தனது மனைவியோடு இணைந்து விழாநாயகி ஜான்சியை வாழ்த்திக் கொண்டிருக்கின்ற காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு உறவினர்களாக வாழ்த்த வருவார்கள். பல பேர் தங்க பரிசு அளிப்பார்கள். பாருங்கள் பாடலோடு. இப்போது நெருங்கிய உறவினர் குடும்பத்தோடு வந்திருந்து விழாநாயகி ஜான்சிக்கு தங்க பிரேஸ்லெட் அணிவித்து வாழ்த்தி கொண்டிருக்கின்ற காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். கிடந்தார் ஜெயமே. இப்போ
இப்போது விழாநாயகியை வாழ்த்த வந்திருப்பவர்கள் கூடன்குளம் தெற்கு திரு தொழிலதிபர் திரு லிங்கராஜா அவர்கள் தனது குடும்பத்தோடு வந்திருந்து விழாநாயகி ஜான்சியை வாழ்த்தி கொண்டிருக்கின்ற காட்சியை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து அவர்களுக்கு தங்க பரிசையும் வழங்குகிறார். கைகள் என்னில் கோத்தால் பரிசுத்தமே, உம்மிடத்தில் நான் கிடந்தால் பரலோகமே. கைகள் என்னில் இப்போது விழாநாயகி ஜான்சியை வாழ்த்தி கொண்டிருப்பவர்கள் ஜான்சியின் தாயாரோடு இணைந்த கூடன்குளம் சிஎஸ்ஐ ஆலய பெண்கள் சங்கத்தினர். இப்போது விழாநாயகி ஜான்சிக்கு தங்க பரிசு கொடுத்து வாழ்த்துபவர்கள் அவருடைய சித்தப்பா குடும்பத்தினர் மற்றும் தாத்தா பாட்டி சித்தப்பா சித்தி என அனைவரும் இணைந்து வந்து தங்க பரிசு கொடுத்து வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். இப்போது விழாநாயகி ஜான்சியை வாழ்த்த வந்திருப்பவர்கள் எங்களுடைய பால்தாத்தா குடும்பத்தின் இன்றைய இளைய வாரிசுகள் அனைவரும் இணைந்து வந்து வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். இப்போது ஒரு நெருங்கிய உறவு குடும்பம் குடும்பமாக மேடைக்கு வந்திருந்து விழாநாயகி ஜான்சிக்கு தங்க மோதிரம் பரிசளித்து வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நமது குடல் டிவியின் சார்பாக வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்வோம். வாழ்த்தும் வரவேற்பு விழா ஒரு பக்கம் இடையில் நடைபெற்று கொண்டிருந்தாலும் இன்னொரு பக்கத்தில் விருந்தானது சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. 6 வகை கூட்டுக்கள், பப்படம், பழம், 2 வகை பாயாசம், ரசம், மோர், சாம்பார், பருப்பு என அருமையான சந்தையடி ஸ்பெஷல் வெஜிடேரியன் விருந்தானது மிக சிறப்பாக பரிமாறப்பட்டு கொண்டிருக்கிறது. அனைவரும் அதை ருசியோடு சாப்பிட்டு மேடைக்கு வந்து விழாநாயகி ஜான்சியை வாழ்த்த வந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்போது மேடைக்கு வந்திருந்து விழாநாயகி ஜான்சிக்கு சிலுவையிட்டு வாழ்த்துபவர்கள் கூடன்குளம் தொழிலதிபர் திரு ஜான் மற்றும் அவருடைய மனைவி, அவரோடு இணைந்து ஜான்சியின் தகப்பனார் திரு சந்திரகுமார் அவர்களும் இணைந்து வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். இப்போது மேடைக்கு வந்து சிலுவையிட்டு ஆசீர்வாதம் செய்பவர்கள் கூடன்குளம் முன்னாள் டிடிடிஏ பள்ளியின் ஆசிரியரும் மற்றும் தலைமை ஆசிரியருமான திரு ஜெயராஜ் அவர்கள், அவருடைய மனைவி சுகந்தி ஆசிரியை அவர்கள் இணைந்து மேடைக்கு வந்து விழாநாயகி ஜான்சியை உளமாற வாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு இணைந்து ஜான்சியின் தாயாரும் இணைந்து வாழ்த்தி கொண்டிருக்கின்ற காட்சியை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து வரவேற்பு விழா மேடைக்கு வந்திருந்து விழாநாயகி ஜான்சியை வாழ்த்தி கொண்டிருப்பவர்கள் கூடன்குளம் பிரபாத் ஸ்டோர் குடும்பத்தினர்.
இப்போது விழாநாயகி ஜான்சியை வாழ்த்த மேடைக்கு வந்திருப்பவர்கள் குடங்குளம் திரு முருகேசன் டெய்லர் மற்றும் அவருடைய குடும்பத்தார் இணைந்து வந்து வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள். இப்போது சடங்கு விழா நாயகி ஜான்சியை வாழ்த்த வந்திருப்பவர்கள் அவருடைய ஆரல்வாய் மொழி தாய்மாமா மற்றும் அத்தை குடும்பத்தார் இணைந்து வந்து வாழ்த்தி கொண்டிருக்கின்ற காட்சியை தான் நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து விருந்தை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். விருந்தும் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நம்முடைய கூடங்குளம் CSA ஆலயத்திற்கு முன்பாக அமைந்துள்ள கால்டுவெல் மைதானத்தில் வைத்துதான் சமையல் மற்றும் வரவேற்பு மற்றும் விருந்து என மூன்றுமே ஒரே இடத்தில் வைத்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இப்போது விழாநாயகியின் இணைந்து வாழ்பவர்கள் கூடங்குளம் அன்பு மாப்பிள்ளை திரு அன்பழகன் ஆசிரியரின் மனைவியின் குடும்பத்தார் இணைந்து வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நமது குடல் டிவியின் சார்பாக வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்வோம். விழாநாயகியின் குடும்ப உறவுகள் மற்றும் நட்புகள் பூப்புனித நீராட்டு விழா சிறப்பு கேக்கை வெட்டி விழாநாயகிக்கு கொடுத்து மகிழ்கின்ற காட்சியைத்தான் நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்போது வாழ்த்த மேடைக்கு வந்திருப்பவர்கள் குடங்குளம் CSA ஆலய பெண்கள் ஐக்கிய சங்கத்தினர் வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நமது குடல் டிவியின் சார்பாக வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்வோம். தொடர்ந்து மேடைக்கு வந்து விழாநாயகி ஜான்சியின் தோழிகள் பரிசு கொடுத்து வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து விழாநாயகி ஜான்சியின் தாய்மாமா குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் உறவினர்கள் இணைந்து ஜான்சியை மேடைக்கு வந்து வாழ்த்திக் கொண்டிருக்கின்ற காட்சியை நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்போது விழாநாயகி வாழ்த்திக் கொண்டிருப்பவர்கள் கூடங்குளம் தெற்கு தெரு அன்பு மாப்பிள்ளை திரு செல்வின் அவர்களின் மகன் மற்றும் மருமகள் மற்றும் அவர்களுடைய குடும்பத்தார் இணைந்து வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து விழாநாயகி வாழ்த்திக் கொண்டிருப்பவர்கள் புனித அன்னம்மாள் மேல்நிலைப்பள்ளியின் முன்னாள் தலைமை ஆசிரியர் திரு ராபின்சன் அவர்கள்.
இப்போது விழா மேடைக்கு வந்து குடும்பமாக வாழ்த்தி கொண்டிருப்பவர்கள் விழாநாயகி ஜான்சியின் தாயார் ஜெப ரூபியின் ஆரல்வாய்மொழி குடும்பத்தார், அதாவது ஜெப ரூபியின் அப்பா, அம்மா, அண்ணன் மற்றும் அண்ணன் குடும்பத்தார் என அனைவரும் இணைந்து வாழ்த்து கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து வாழ்த்தி கொண்டிருப்பவர்கள் ஜான்சியின் அன்பு தோழிகள். தொடர்ந்து வாழ்த்த வந்திருப்பவர்கள் இன்னொரு தோழி குரூப்பினர். இப்போது வாழ்த்த மேடைக்கு வந்திருப்பவர்கள் அன்பு மாப்பிள்ளையும் பிரபல தொழிலதிபரும் அதிமுக பிரமுகருமான திரு செல்வன் அவர்கள் தனது குடும்பத்தோடு இணைந்து வந்து வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். இப்போது மேடைக்கு வந்து வாழ்த்த வந்திருப்பவர்கள் குடங்குளம் ஜெயக்குமார் ஆசிரியர், அவருடைய மனைவி மற்றும் அவருடைய சம்பந்தி தொழிலதிபர் திரு ஜெயக்குமார் அவர்கள் என இணைந்து விழாநாயகி ஜான்சியை வாழ்த்தி கொண்டிருக்கின்ற காட்சியை தான் நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து மேடைக்கு வந்து வாழ்த்தி கொண்டிருப்பவர்கள் அன்பு மாப்பிள்ளை NPCL ஜபா அவர்கள். வரவேற்பு விழா நிகழ்ச்சி இறுதி கட்டத்தை எட்டிவிட்டது. ஆனாலும் விருந்து மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மணி 1:30 இன்னும் விருந்தினர்கள் வந்து கொண்டிருப்பால் விருந்தானது சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாமும் இனிதான் விருந்து சாப்பிட்டு விட்டு வீட்டிற்கு செல்ல வேண்டும். அருமையான ஒரு வெஜிடேரியன் விருந்து அருமையாக பரிமாறுவதற்கு ஆட்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு மிக சிறப்பாக விருந்தானது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. வெளியே பாப்கார்ன், பஞ்சு மிட்டாய், சாக்லேட் மற்றும் மொய் எழுதுவதற்கான தனியாக ஒரு இடம் வைக்கப்பட்டுள்ளது. ஸ்டாலில் உள்ள சாக்லேட்டை நாம் வாங்கி சாப்பிட்டோம். மிகவும் அருமையாக இருந்தது. எந்த விழாவிற்கு சென்றாலும் இந்த சாக்லேட் வந்திருந்தால் கண்டிப்பாக அதை நாம் சாப்பிட்டு விடுவோம். விருந்து சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அன்பு தம்பி அலெக்ஸ் பெலார்மின் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். சாப்பிடுவதற்காக அன்பு தம்பிகள் பட்டுராஜா மற்றும் இப்போது வாழ்த்த மேடைக்கு வந்திருப்பவர்கள் விழாநாயகி ஜான்சியின் தாத்தா, பாட்டி குடும்பத்தார், அதாவது சந்திரகுமார் அவர்களின் மாமா மற்றும் பெரியம்மா குடும்பத்தினர் இணைந்து வந்து வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். விழாவில் விருந்தை முடித்துக்கொண்டு திரு ஜாக்சன் அவர்கள் மொய்யெழுத காத்து கொண்டிருக்கின்றார். அன்பு மச்சான் துரைராஜ் அவர்கள் விருத்தி சிறம்பட உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு சார்பாக வாழ்த்துதலை கொள்வோம். இந்த பூப்புனித நீராட்டு விழாவை தலைமையேற்று நடத்திய நம்முடைய கூடன்குளம் சபை குருவானவர் ராபின் வினோ அவர்கள் குடும்பத்தினருக்கும், முன்னாள் குருவானவர் திரு எட்வர்ட் டேனியல் அவர்கள் குடும்பத்தினருக்கும் கூடல் டிவியின் சார்பாக அன்பான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்வோம். என்ன நேயர்களே, இந்த கூடன்குளம் அன்பு மாப்பிள்ளை சந்திரகுமார் ஜெப ரூபி அவர்களின் மகள் ஜான்சி அவர்களின் ருது சோபன நிகழ்ச்சி கொண்டாட்டம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன். பிடித்திருந்தால் நமது கூடல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு அருமையான கூடன்குளம் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களது அன்பு கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு ராஜேஷ், கூடல் டிவி. நன்றி, நல்வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.